திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. காய்கறிகளின் ராணியாக கருதப்படும் கத்திரிக்காய் உடலுக்கு தேவையான வைட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் ஆக்சிஜனேற்றங்கள் போன்ற அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களால் நிரம்பியுள்ளது. இருப்பினும் சில பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கத்திரிக்காய் சாப்பிடுவதால் பல்வேறு பாதக விளைவுகள் ஏற்படுகின்றது. இப்படி யாரெல்லாம் கத்திரிக்காயை உணவில் சேர்த்துக்கொள்ளக்கூடாது என்பது குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம். உங்களுக்கு பலவீனமான செரிமான அமைப்பு இருந்தாலோ அல்லது மெதுவாக செரிமானம் ஏற்படும் என்றால் நீங்கள் கத்திரிக்காய் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் கத்திரிக்காய் உங்கள் செரிமானத்தை மோசமாக்குகிறது. ஏனெனில் அது வாயுவை உருவாக்குகிறது. தோல் எரிச்சல் மற்றும் அரிப்பு இருந்தால் கத்திரிக்காயை தவிர்க்க வேண்டும். இந்த பிரச்சனை இருந்தால் பொதுவாக கத்திரிக்காயை சாப்பிட வேண்டாம் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கிறார்கள். உங்களுக்கு எந்த வகையான தோல் ஒவ்வாமை இருந்தாலும் இது உங்கள் பிரச்சனையை இன்னும் மோசமாக்கும். எனவே இவர்கள் கத்திரிக்காயை தவிர்ப்பது நல்லது. மனச்சோர்வு அல்லது பதட்டம் காரணமாக நீங்கள் மனச்சோர்வு மாத்திரைகளை எடுத்துக்கொள்பவராக இருந்தால் கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது. கத்திரிக்காய் மன அழுத்தத்தை அதிகரிக்கும். இது மாத்திரையின் வீரியத்தையும் குறைக்கும் தன்மை கொண்டது. இரத்த சோகை உள்ளவர்கள் கத்திரிக்காயை தவிர்ப்பது நல்லது. இதில் காணப்படும் நுகர்வு பண்புகள் குருதி உருவாக்கத்துக்கு மேலும் பிரச்சனைகளை உருவாக்கும். இரத்த சோகையால் அதிகமாக பெண்கள் தான் பாதிக்கப்படுகின்றார்கள். எனவே இது குறித்து பெண்கள் கூடிய கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். உங்களுக்கு கண் எரிச்சல் அல்லது கண்களை சுற்றி அரிப்பு, பார்வையில் குறைபாடு, வீக்கம் போன்ற பிரச்சனைகள் இருந்தால் கத்திரிக்காயை உணவில் சேர்த்துக்கொள்ளவே கூடாது. உங்களுக்கு மூலநோய் இருப்பின் கத்திரிக்காய் பிரச்சனையை இன்னும் தீவிரமாக்கும். எனவே மலச்சிக்கல் இருந்தால் கத்திரிக்காயை முற்றிலுமாக தவிர்த்து கொள்வது நல்லது. சிறுநீரக கற்கள் உள்ளவர்கள் கத்திரிக்காயை தொடவே கூடாது. கத்திரிக்காயில் உள்ள ஆக்சலேட்டுகள் உங்கள் கல் பிரச்சனையை மோசமாக்கும் தன்மை கொண்டது. இதனால் சிறுநீரகம் மேலும் பாதிப்படையக்கூடும். திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.